ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இடம் மாறி இருக்காங்க, என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க, மேலும் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், என்னெல்லாம் செய்தால் எளிமையாக இந்த மாதத்தை கடந்து வர முடியும் அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 7வதாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க. அதோடு பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வசீகரமான குணம்தான் எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட துளாராசிக்காரங்களா அவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய குணமானது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அழகுணர்ச்சி அதிகமாகவே இருக்கக்கூடியவங்க. இவங்க பார்த்திங்கன்னா ராஜதந்திரம் நல்லா கேட்கக்கூடியவங்க, நிறைய படைப்பாற்றல் மிக்கவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லணும். காந்தத்தன்மை மிக்கவர்கள், சமூகத்தன்மை மிக்கவங்க, உறவுகளுக்குள்ள அன்பை வழங்கக்கூடியவங்க. அன்பை அவங்களுக்கு துரோகமே செய்திருந்தாலும் திருப்பி அன்பை மட்டுமே கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னா அது துலாம் ராசினியர்களாக தான் இருக்க முடியும். ஸோ இவங்க ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு பெரும்பாலும் விருப்பப்படுவாங்க. அடிதடிக்கெலாம் போகிற ஆளுங்களே இவங்க கிடையவே கிடையாது. அதே சமயம் தன்னுடைய நேர்மையான கருத்துக்களையும் நியாயமான முடிவுகளையும் மட்டுமே எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுபோல் இவங்களும் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடியவங்க. ஸோ இப்படிப்பட்ட சிறப்புமிக்க குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல மாறி இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் துளாராசியானது இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய மாதத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடு பார்த்திங்கன்னா சரியான திட்டமிடல் இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை கடந்து வரத்துக்கு நமக்கு உதவியாக இருக்குது. ஸோ ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இந்த ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஜோதிடத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான கருத்துக்களானது அடுத்தடுத்து நம்மளுடைய பதிவுகளில் வர இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. அதாவது நிதி ரீதியாக இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல சாதகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்திப்பீங்க. ஏன்னா அதுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களால் சமாளிக்க முடியும். அதே இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய நாட்கள் போக போக மாதத்தினுடைய பிற்பாதிலாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக ஒரு சில தொகை உங்களுக்கு தேவைப்படுது பார்த்திங்களா, அந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வருமானம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தேவைகளை நம்மளால் நிறைவேற்றவே முடியாது. ஏன்னா பிற்பாதியில் கிரகநிலைகளுடைய மாற்றத்தின் அடிப்படையில் துளாராசி நேயர்களுக்கு வருமானம் கண்டிப்பாக குறைய போகுது. ஸோ இதனால் உங்களுக்கு பிரச்சனைகளானது அதிகரிக்கலாம். ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்தை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னா உழைக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க. ஆனால் இவங்களுக்கான சூழ்நிலைகள் மட்டும்தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் அடையுது. ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் வாய்ப்போ அதற்குரிய நல்ல சூழ்நிலைகளோ அமையிறதே மிகப்பெரிய விஷயம்தான். அது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான் யோசிக்கணும். புத்திசாலித்தனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு உங்களுடைய பேரை நீங்களே கெடுத்துக்க வேணாம். ஸோ கடினமான உழைப்பாளிகள், உழைப்புக்கு எடுத்துக்காட்டு உதாரணம் அப்படின்லாம் இந்த துளாராசினியர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய தைரியம் இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் கவனக்குறைவு அப்படின்றது இருக்கும். உங்களுடைய கவனத்தை நீங்கள் வேலையில் இருந்து எப்போவுமே திசை திருப்பவே கூடாது. எப்போதும் போல் நீங்கள் வேலை செய்யணும், எப்போதும் போல் கடினமான உழைப்புகளை கொடுக்கணும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க, நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஆனால் பிற்பாதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரதான் போகுது. அதனால் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே தயாராகிக்கோங்க.
அதே காதல் விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முதல் பாதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பிற்பாதி கொஞ்சம் நல்லாயிடும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உறவில் நீங்கள் அதிகமான கவனத்தை வந்து செலுத்தணும். எந்த அளவுக்கு நீங்கள் கவனத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு உறவானது இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு மாதத்தினுடைய ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நிறைய சண்டைகள் கூட வரலாம். கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. ஒருவரை ஒருவர் நீங்கள் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகும் பொழுது தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதத்தினுடைய 2ஆம் பாதி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் அந்த காலகட்டங்களை எதையும் எதிர்பார்க்கவே வேணாம். முதல் பாதியை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி தான் காரணமாக இருக்க போகுது. ஸோ விடாமுயற்சி தான் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்க போகுது, மறந்துடாதீங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் இல்லாமல் இருக்கும். ஸோ கவனம் இல்லை அப்படின்னா அவங்களால சரியாக படிக்கவே முடியாது. நிறைய வந்து போராட வேண்டியிருக்கும். கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் ஏற்ற தாழ்வுகளானது ஏற்படும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா துளாராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஆனால் மாதத்தினுடைய தொடக்கத்தில் சுக்கிர பகவான் 10வது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா வேலை இருக்குது, நல்ல வருமானம் கிடைக்கும், பரவாயில்ல நமக்கு இந்த வேலையே அப்படின்ற மாதிரி அதை தொடர்ந்து செய்யணுன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகிடும். வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமாக உங்களுக்கு வணிகத்தில் நல்ல லாபமானது இருக்குது. ஸோ அவங்களோட நீங்கள் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நல்ல வெற்றிகளை எல்லாம் பெறுவீங்க. நல்ல பேர் வந்து எடுக்க முடியும். உங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புகழை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடுகள் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அதுலேயும் வெற்றிகள் பெறுவீங்க. ஸோ சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியமும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். உடல்நிலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும். அப்பப்போ நீங்கள் அதெல்லாம் பரிசோதனை செய்துக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து வலுப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சராசரியாக தான் இருக்குது. இன்னும் கிரகணத்தினுடைய தாக்கமானது கண்டிப்பாக இருக்குது. ஸோ 5ஆம் வீடு மற்றும் 11வது வீட்டில் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளானது கண்டிப்பாக ஏற்படும். அதே ராகு பகவான் பார்த்திங்கன்னா 5வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ 5வது வீட்டில் ராகு இருக்கும் பொழுது 11வது வீட்டில் சூரியன், புதன், கேது இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பெருசாகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. என்ன செய்கிறீங்களோ அதை வந்து சிந்தித்து செயல்படுத்துங்க. மேலும் செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய சஞ்சாரங்களானது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையில் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா துளாராசி நேயர்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து தீரப்போகுதுங்க. வருமானம் உயரும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து தீர ஆரம்பிச்சிடும். ஆனால் என்ன நீங்கள் அப்படின்னா அதிகப்படியான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் உங்களுக்கு. அது மூலிமாவே நிறைய கடனை வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ பணத்தினுடைய தேவைகளை நீங்கள் அதிகமாக்கி ஒரு சூழ்நிலையில் வந்து கட்டுப்பட்டிருக்கீங்க. அது எல்லாமே வந்து தகர்த்து எறியறதுக்கு கடுமையான ஒரு போராட்டம் வேணும். அந்த கடுமையான போராட்டத்தில் நீங்கள் இறங்கியிருக்கும் பொழுது நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவீங்க. மேலும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவான வழிபாடுகள் செய்யுங்க. லக்ஷ்மி நாராயண வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்தவர்கள். அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். மகாலட்சுமிக்கு பிடித்தமான மல்லிகை மலர்களால் அவங்கள நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். கண்டிப்பாக இந்த எளிமையான விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆன்மீக ரீதியாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே முதல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து பலன்களை கொடுக்கும். மேலும் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு 3 முறை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மகாலட்சுமியை வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பண வருமானம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் துளாராசிரியர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
துலாம் ராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.